வணக்கம். என் பேர் டாக்டர் அனுராதா. நான் ஆஞ்சனியா மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனையோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கேன். எங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்குது. ஒன்று சைதாபேட் அண்ட் மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ப்ரஷிங் டெக்னிக். தட் இஸ் பல்லை எப்படி கரெக்டான முறையில் நம்ம விளக்கணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம நிறைய பேர் பல்லை ஹார்டாக தேய்ப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக தேய்ப்பாங்க. ஒரு சிலர் குளிக்கிறத விட பல்லை இன்னும் நிறைய நேரம் தேய்ச்சிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுனா பல்லு தான் தேய்ஞ்சி போகும் தவிர உங்களுக்கு அந்த கிளென்லினஸ் கிடைக்காது. ஸோ பல்லு தேயும் போது உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இஷ்யூ. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட டாக்டர் நாங்கள் பல்லை நல்லா தேய்ப்பேன், நல்லா ஹார்டாக தேய்ப்பேன், ஆனாலும் எனக்கு பல்லு கூச்சல் வருது, இல்லைன்னா இந்த காரை போக மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டோடு வருவாங்க. பல்லை நீங்கள் மோர் தென் 2 minutes தேய்க்கக்கூடாதுங்க. ஸோ மேக்ஸிமம் 2 to 3 minutes தான் ப்ரஷிங்கே நம்ம யூஸ் பண்ண நம்ம டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி பல்லை ரொம்ப ஹார்டாக கரன்னு அந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா பல்லு தான் தேயும் தவிர பல்லு சுத்தம் ஆகாது. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் எப்படி ஃப்ரண்ட் பல், பேக் டீத், உள்ள டங், பக், அதுக்கப்புறம் சீக்ஸ் எல்லாமே எப்படி ப்ரஷ் பண்ணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ முதல்ல நம்ம ப்ரஷ்ஷு. ஸோ அந்த ப்ரஷ் ரொம்ப சாஃப்ட் பிரிசில் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்ட் பிரிசில் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த கம் ப்ராப்ளம், இல்லைனா கம் ஈரல் கொஞ்சம் வீங்கி, இல்லைனா ப்ளீடிங்ஸ், அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டைமில் நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹெல்த்தி இண்டிவிஜுவல் மீடியம் டு ஹார்ட் பிரிசில் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் கடையில் போகும்போது மீடியம் டு ஹார்ட் அந்த மேலே எழுதியிருக்கும். ஸோ அந்த பிரிசில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு மிஸ்கான்செப்ஷன் ஒன்று இருக்குங்க. நிறைய பேஸ்ட் போட்டால் நல்லா பல்லு க்ளீனாகும், பல்லு ஒயிட் ஆகும் அப்படின்னு. தட் இஸ் அ பேட் மிஸ்கன்செப்ஷன். ஸோ நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்னா ஒரே ஒரு பட்டாணி அளவு சைஸ், ஒரு பீஸ் சைஸ் அமௌண்ட் தான் நம்ம எடுக்கணுங்க பேஸ்ட்டே. ஃபுல் ப்ரஷ்ஷும் தயவுசெய்து பேஸ்ட் போட்டுறாதீங்க. ஸோ இவ்வளோ தான் உங்களோட அளவே இருக்கணும். திஸ் இஸ் மோர் தென் இனஃப் டு க்ளீன் எனி ஹெல்த்தி இண்டிவிஜுவலோட டீத். ஸோ இப்போ நம்ம எப்படி ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எல்லாருமே என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு ப்ரஷ் எடுத்து இப்படி தேய்ப்பீங்க. நோ, தட் இஸ் த ராங் டெக்னிக். எப்போவுமே உங்கள் பிரில்ஸ் இப்படி போகக்கூடாதுங்க. ஏன்னா உங்களோட நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடு, அந்த டெப்ரி எல்லாம் பல்லு இந்த இடுக்கில் தான் உங்களுக்கு போய் மாட்டும். நீங்கள் இப்படி தேய்க்கும்போது பல்லோட மேலே தான் ஒராசம் தவிர உள்ளே இருக்கிற டெப்ரி போகாது. ஸோ அப் அண்ட் டவுன் மோஷன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும், அந்த பல் இடுக்கில் இருக்கிற அந்த சாப்பாடு என்ன தங்கியிருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே க்ளீன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மேலே கீழே ஃப்ரண்ட்டில் இப்படி தான் பண்ணணும். அதே மாதிரி கீழே. ஸோ இப்படி நீங்கள் பண்ணவே கூடாது. இப்படி நீங்கள் பண்ணியோ இல்லை இப்படி பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற உங்களோட சாப்பாடு தங்கி இருக்கிறது க்ளீன் ஆகாது. ஸோ மேலே கீழே, மேலே கீழே, அப்படி தான் நீங்கள் ஃப்ரண்ட் டீத்துக்கு பண்ணணும். ஸோ கோயிங் டு த பேக். ஸோ இங்கே நீங்கள் போகும்போது டூ இட் இன் அ சாஃப்ட் சர்க்குலர் மோஷன். ஸோ மேலே கீழே ஒன்று சாஃப்ட் சர்க்குலர் மோஷன். அதே மாதிரி இங்கே சாஃப்ட் சர்க்குலர் மோஷன். கடைசி பல்லு வரைக்கும் போகிற மாதிரி பார்த்துக்குங்க ப்ளீஸ். மேலே கீழே சாஃப்ட் சர்க்குலர் மோஷன். ஸோ இது முடித்த உடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்மளோட உள்பல் இங்கே ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ஸோ இந்த பக்கமும் ஃப்ரண்ட் பேக் இப்படி க்ளீன் பண்ணுவோம். மேலேயும் அந்த மாதிரி அண்ட் 2 சைடும் க்ளீன் பண்ணுவோம். இது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே முக்கியமான இடம் எதுனா உள்பாகம். ஸோ உள்பாகத்தில் இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணும். அதே மாதிரி மேலே க்ளீன் பண்ணும். உள்பாகம் உள்ள அந்த நாக்கு கடியில் இப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மோஷனில் க்ளீன் பண்ணுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக், மேலேயும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதெல்லாம் முடிச்சிட்ட அப்புறம் க்ளீனாக பண்ணிவிட்டு ஒரு தடவை கார்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் என்னென்னா உங்களோட ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி கொஞ்சம் ரஃப்பாக ஒரு இடம் இருக்கும். அதை எதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா டங் கிளீனர். ஸோ நீங்கள் தனியாக ஒரு டங் கிளீனர் வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஆஸ் யோர் டங் கிளீனர். ஸோ டங்கை நல்லா நீட்டிட்டு யூ ஹாவ் டு கோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது டங்கில் நிறைய சாப்பாடு போய் டங்கில் மாட்டுறது நமக்கு தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட நான் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நைட் ப்ரஷ் பண்ணுறேன் டாக்டர், ஆனாலும் எனக்கு வாயில் பேட் பிரெத் வருது, ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டங் க்ளீனிங் இஸ் அ மஸ்ட். ஸோ நீங்கள் டங் க்ளீன் பண்ணி நீங்கள் அதெல்லாம் நாக்கு வடிக்கிறது அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிளென்லினஸ் இன்னும் ஜாஸ்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, சீக்ஸு, நம்ம சீக்ஸோட உள் பாகத்துலேயும் நிறைய சாப்பாடு போய் தங்கும். ஸோ அதையும் வந்து இந்த பேக் சைட் ஆஃப் த ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை க்ளீன் பண்ணும்போது இங்கேயும் உங்களுக்கு சுத்தமாகும், சேம் டைம் டங்கையும் சுத்தம் பண்ணணும், அதே டைமில் உங்களோட பல்லையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 30 செகண்ட்ஸுக்கு மவுத்தை காகுல் பண்ணணும். ஸோ நம்ம வாயை நல்லா கொப்பளிச்சு துப்பினோன்னா அதில் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பேஸ்ட், அந்த சாப்பாடு என்ன தங்கியிருக்கோ அது எல்லாமே சேர்த்து நம்மளை துப்பிடலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரஷிங் டெக்னிக், நாட் மோர் தென் 2 minutes. ஸோ நம்ம 2 minutes மேலே நம்ம பல்லு தேய்ச்சிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்னா தேவையில்லாமல் எனாமல் தாங்க தேயும். ஸோ எனாமல் தேயும் போது உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி, ப்ளீடிங் ஆஃப் கம்ஸ் இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் உங்களுக்கு நிறைய சேரும். அதே மாதிரி ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப சீக்கிரமாக நம்ம ப்ரஷ் பண்ணோன்னா உள்ளே இருக்கிற அந்த பல்லுக்குள் இருக்கிற அந்த மாட்டி இருக்க அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து எஃபெக்டிவாக வெளியே வராதுங்க. ஸோ அதனால் கரெக்டான ஆப்டிமம் டைம் 2 to 3 minutesல இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ப்ரஷிங் டெக்னிக் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பல்லு, நாக்கு, சீக்ஸ் எல்லாமே க்ளீனாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ப்ரஷிங் டெக்னிக் எப்படி ப்ரஷ் பண்ணோம், எந்த அளவுக்கு பேஸ்ட் யூஸ் பண்ணோங்கிறது நம்ம பார்த்துக்கிட்டோம். அடுத்த தடவை வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு டாப்பிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.